ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்மோனி ஆர்டிகல் சீரீஸில் ஆல்ரெடி நகராட்சிகள் இது பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 243 இசட்பி பார்த்தோம். அதாவது ஒன்றிய மண்டலங்களுக்கு பொருந்துதல் அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் மண்டல குழுக்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1956 தான் மண்டல குழுக்கள் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? எதுக்காண்டி இந்த மண்டல குழுக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா மாநிலங்களுக்கிடையே ஒற்றுமை இந்த இது எல்லாத்துக்கும் வளர்க்குறதுக்காண்டி தான். மாநிலங்களுக்கிடையே ஒற்றுமையை வளர்க்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கரெக்டாக ஸ்கீம்ஸ் போகுதா அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்டல குழுக்கள் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? எல்லா மாநிலங்களையும் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ஜோனல் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோனல் கமிட்டிஸ். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே தலைவர் யாராக இருப்பாங்கன்னா பிரதமர் தான் தலைவராக இருப்பாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் தலைவர் யாராக இருப்பாங்கன்னா நம்ம உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர் வந்து இதுக்கு மட்டும் தலைவராக இருப்பார். ஓகேங்களா? ஜோனல் கமிட்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு எத்தனை ஜோனல் கமிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 5 கமிட்டி இருக்குங்க. அதாவது நார்த்து 1, நெக்ஸ்ட்டு அதாவது வடக்கு, தெற்கு, வடக்கு மண்டலக்குழு, தெற்கு மண்டலக்குழு, கிழக்கு மண்டலக்குழு, மேற்கு மண்டலக்குழு, அதுக்கப்புறம் மத்திய மண்டலக்குழு, மொத்தம் 5 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா 1971 வடகிழக்குக்குன்னு தனியாக ஒரு மண்டலக்குழு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? வடகிழக்கு மாநிலங்களுக்காண்டி தனியாக மண்டலக்குழு, சாரி இது மேற்கு, இது கிழக்கு, வடகிழக்குக்குன்னு ஒரு மண்டலக்குழு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? வடகிழக்குக்குன்னு தனியாக அதுக்கப்புறம் மண்டலக்குழு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மண்டலக்குழுக்கள் இது எல்லாத்தையும் நார்த் வெஸ்ட் ஜோன் அப்படின்னு சொல்லும்போது இது மட்டும் நார்த் ஈஸ்ட் மண்டல குழுக்கள்னு எல்லாத்தையும் ஜென்ரலாக இது எல்லாத்தையும் மண்டல குழுக்கள்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 6ஆவதாக ஸ்டார்ட் பண்ண வடகிழக்கு மண்டல குழு மட்டும் வடகிழக்கு குழு, நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்டிக்கல் 243 இசட்சி. இந்த பகுதி சில ஆட்சி பகுதிகளுக்கு பொருந்தாது. அதான் சில பிளேஸில் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து பொருந்தாமல் இருக்கும். ஓகேங்களா? அந்த பொருந்தாத ஸ்டேட் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சில பிளேஸ்க்கு என்ன பஞ்சாயத்து ராஜ் வந்து பொருந்தாது, ஆப்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து ட்ரைபல் ஏரியாஸாக இருக்கும், சில ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸாக இருக்கும், அங்கெல்லாம் நகராட்சி அமைப்பு பொருந்தாமல் இருக்கும். ஓகேங்களா? அது என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 243 இசட்டி. இசட்டி என்ன சொல்கிறதுனா மாவட்ட திட்டத்திற்கான குழு, அதாவது மாவட்ட திட்டக்குழுவை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 243 இசட்டி என்ன சொல்லுதுன்னா மாவட்ட திட்டத்திற்கான குழு. இது வந்து என்னது மாவட்ட லெவலில் திட்டக்குழு. நமக்கு ஜென்ரலாக திட்டக்குழுனா தேசிய அளவில் திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மார்ச் 15 1950 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 12 திட்டக்குழு கண்டினியூஸாக போட்டிருப்பாங்க. லாஸ்ட்டு திட்டக்குழு என்னது 12வது திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2015 நமக்கு என்ன வந்திருக்கும், நிதி ஆயோக் ஜனவரி 1 வந்திருக்கும். ஓகேங்களா?